உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, புதிய மாதத்துக்காக உடைய சமூகத்தை நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆட்கொள்ளும்படி நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரம் எங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் கேட்கிறோம். ராஜா, நீரே மகிமைப்படும். தடைப்பட்டவர்களை கொண்டு வாரும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுவேன். சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளும் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் நீ செய்பனவான விலை பொறுத்தருளு மேலான தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வீணை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வீணை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம்
மாற்றி அனந்த ஓதரும் தயசை உயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உண்டாண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உண்டாண்டவரை தொழுதேற்று உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் அவருடைய முற்றும் கிருபையினால் நம்மை முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் விடுதலையோடு முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Jesus. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே முழு உள்ளமே உண்டாண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உண்டாண்டவரை தொழுதேற்று. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உண்டாண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உண்டாண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. அமே தலைமுறை தலைமுறையாய் தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆமென். அவருடைய கிருபையினால் நம்மை முடிசூட்டுகிறார். தலைமுறை தலைமுறையாக அவருடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமே. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். உற்றினக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் நம்மை முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. இதயமே உள்ளமே என் மனமே நீ ஆண்டவரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்த காலத்தில் எந்த நேரத்தில் நான் உம்மை துதிப்பேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி துதித்து கொண்டிருக்கும். நான் உம்மை நோக்கி பாடிக்கொண்டே இருப்பேன். எல்லா சூழ்நிலையும் பாடுகிறேன். தாவீதை போல இந்த காலை நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதன். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதன். உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதன். உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே முழு உள்ளமே உண்டாண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உண்டாண்டவரை தொழுதேற்று. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டு ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டு. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உண்டாண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உண்டாண்டவரை தொழுதேற்று. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உண்டாண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உண்டாண்டவரை தொழுதேற்று. வாரை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த. வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று
இந்த நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தோளோடேத்து. அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதம். அல்லேலூயா. இந்த முதல் நாள் ரொம்ப விசேஷமான நாள், தொழிலாளர்கள் தினம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா வேலையை செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு கர்த்தர் நம்மை கிருபையினால் மூடி இருக்கிறார். அல்லேலூயா. செய்கிற வேலையை தேவன் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதற்காக நான் நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஒரு பாடலை கூட பாடுவோம். ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் இருக்கிறதுனாலே என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இது மகிமையில் நிறைவாக்க போதுமானவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நாம் சேர்ந்து பாடலாம். என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய கரங்களில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் போற்றுவேன். அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஆச்சரியமாய் என்னை நடத்தி செல்வதா. ஆவியில் என்னை நிலைத்திருப்பதா. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆவியில் என்னை நிலைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். ஆவியில் என்னை நிலைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கண்மணி போல காத்து கொள்வதா, கரங்களில் என்னை சுமந்து செல்வதால், கண்மணி போல காத்து கொள்வதால், உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, அவருடைய கரங்களில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். உலகத்தில் யார் நம்மை மறந்தாலும் மறக்கவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறவாத தேவன். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஹல்லேலூயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 நிமிஷம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Father. நன்றி உமக்கு நன்றி அப்பா. காலைதோறும் உடைய புதிய கிருபை, இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துகிற உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Lord. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தி தகப்பனே, நீ போதும் என் வாழ்வில், நீ போதும். எல்லாரும் சொல்லாமா? என் வாழ்வில் நீ போதும், என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளை கைவிடாமல் காத்தீர் தகப்பனே தகப்பனே. தப்பி செல்ல வழி செய்யும் தகப்பனே தகப்பனே. சொல்லுங்க. செல்ல வழி செய்யும் தகப்பனே தகப்பனே. எல்லாரும் நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். கரங்களை உயர்த்த முடியுங்க. நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளை கைவிடாமல் காத்தீர் தகப்பனே தகப்பனே. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய திருவசனம் நம்மை தேற்றுகிறது. தீமைகளை நன்மையாக்கி தினம் தினம் நடத்தி செல்லும் தகப்பனே, எங்கள் தகப்பனே. உமக்கே ஆராதனை.
நடத்தி செல்லும் தகப்பனே, தகப்பனே. நீங்க சொல்லு. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளை கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளை கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே போராடுவேன் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். முழு இருதயத்தோடு நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளை கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. ஒருபோதும் அவர் நம்மை கைவிட்டதில்லை, ஒருபோதும் அவர் நம்மை மறந்ததில்லை. நீர் போதும் ஆண்டவரே. இதுவரை நடத்தினுடைய கிருபை எங்களுக்கு போதும். இந்த மகிமையுள்ள பிரசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இன்னும் ஒரு நாளை, இன்னொரு மாதத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். உமக்காக செலவழிக்க எங்களுக்கு உதவி செய். நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாருவாண்டவரே, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லா தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இந்த தொழிலாளர் தின வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் செய்கிற தொழிலை எல்லாம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள். எல்லாரும் ஒரு வேலை செய்கிறவங்க தான், இந்த வேலையை செய்யாதவங்க யாரும் இல்லை. அல்லேலூயா. படிக்கிற வேலையாக இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் கர்த்தர் அந்த வேலையை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த தொழிலை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 837ஆம் பக்கம். ஏசாயா 33ஆம் அதிகாரத்தையும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். 33:16 வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 33:16 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மணிகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும்,
அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தரை அறிந்திருக்கிறபடினாலே, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த இடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு உயர்ந்த இடங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாஞ்சிக்கணும்னு இல்லை, ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே, அல்லேலூயா, அவரை நாம் ஆராதிப்பதினாலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒரு மிக முக்கியமான இடம், ஒரு ஆசீர்வாதம், உயர்ந்த இடங்களில் கர்த்தர் நம்மை வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. உயர்ந்த இடங்களில் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் நினைக்கிறாங்க, நானும் கொஞ்ச நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். உயர்ந்த இடங்கள்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி துபாயில் புர்ஜ் கலீஃபா என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. எத்தனையோ மாடி, அங்கே மேலே போய் நின்று பார்த்தா பூமியின் உருண்டை முடிகிறதெல்லாம் தெரிகிறது என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம எப்படியாவது நல்லா பிடிச்சிக்கிட்டா புர்ஜ் கலீஃபாவில் இருக்கிற டாப் ஃப்ளோரில் போய் கர்த்தர் நம்மளை நிற்க பண்ணுவார். பார்த்தீங்களா? அப்படி தான் நானும் நினச்சேன். அல்லேலூயா. ஆனால் அது உயர்ந்த இடம் இல்லைங்க. அல்லேலூயா. இந்த பூமியில் உயர்ந்த இடம் இல்லை, வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த இடம்னு சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் நம்மை வாசம் பண்ண வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலை அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம், பாதுகாப்பு. கர்த்தரை நாம் ஆராதிப்பதினாலே, கர்த்தரை நாம் சேவிப்பதினாலே, கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டிருப்பதினாலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அடுத்த ஆசீர்வாதம் பாதுகாப்பு. அல்லேலூயா. அவரே நமக்கு கண்மலையாய் இருப்பார். ஆமென். பழைய பட்டணத்தை பார்க்கிலும் எருசலேம் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த சேலம் பட்டணத்தில் வைத்து மலைகளால் சூழப்பட்டிருக்கிற ஒரு பட்டணத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். விஞ்ஞான பூர்வமாய் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், நிலநடுக்கம் எங்கே வந்தாலும் மலைகளால் சூழப்பட்டிருக்கிற இடத்தில் வருவது ரொம்ப அரிதான காரியம். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தரே உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்மலைகளில் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுடைய சாப்பாடு அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை வேற யாரும் திருட மாட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. பொத்தலான பையை நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய பணங்கள் நிற்காமல் போகிறது. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், ஆமென், அவருடைய உயர்ந்த அடைக்கலம் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி செய்கிறோமோ கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படின சாப்பாடு, நல்ல சாப்பாடை ஆண்டவர் தருவார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆவிக்குரிய உணவை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் வெளிப்பாடுகளை கர்த்தர் தருகிற மாதம். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நேற்று ஒரு செய்தியை கேட்டேன். 17% தான் தண்ணீர் இருக்குது மொத்த தமிழ்நாட்டில். சவுத் இந்தியாவில், தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவோட வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. 17% தான் இருக்குது. குடிக்க மட்டும்தான் தண்ணி இருக்குது. விவசாயம் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நேற்று 12 மணி நேரம் ஜெபம் இருந்துச்சு. அந்த ஜெபத்தில் நான் பேசி ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் என் கண்களை திறந்தார். அல்லேலூயா. நீ எதையும் பார்த்து பயப்பட வேண்டாம், உன் சாப்பாடு உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நான் எனக்காக மட்டும் கவலைப்படல, தேசத்துக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை சொன்னார். அது மாத்திரமில்லை, அவன் தண்ணீர் அவனுக்கு படிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? அல்லேலூயா. இந்த மே மாதம் எப்படி தண்ணி இருக்கோ அது இருக்கும். நான் சொல்கிறேன், நமக்கு வேண்டிய தண்ணி ஆண்டவர் நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. பாருங்கள், சேலத்தில் 40 லட்சம் பேருக்கு மேலே இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தரை துதிக்கிற உங்களுக்காக எனக்காகவும் தேவன் நிச்சயமாய் வானத்தை திறப்பார். நல்ல மழையை கர்த்தர் இந்த மாதத்தில் பெய்ய பண்ணுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஆண்டவர் நமக்காக வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய அப்பா நம்ம வீட்டில் தண்ணி இல்லைன்னு சொன்னால்
உங்கள் வீட்டில் தண்ணி இல்லைன்னா உங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மழையை உண்டு பண்ண செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். துபாயில் இருக்கிற ஜனங்களே அவங்க மழை வரத்துக்காக என்னென்னமோ டெக்னாலஜிலாம் வச்சுருந்தா, நமக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னாலஜி இருக்குது. அல்லேலூயா. என்ன டெக்னாலஜி தெரியுமா? உங்கள் முழங்கால முடக்கிற டெக்னாலஜி. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எந்த காரியம் நிற்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் முழங்கால் படியிட்டா கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமேன். இதெல்லாம் யாருக்கு செய்வாராம்? 15வது வசனம் படிக்கணும். ஆமேன். முன்னாடி வசனம் வாசிங்க. யாருக்கு கர்த்தர் வானத்தை திறப்பா? யாரை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா? யாருக்கு அப்பம் கொடுக்கப்படும்? யாருக்கு தண்ணீர் கொடுக்கப்படும்? வாசிக்கலாமா? நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இவ்வளோ ஆசீர்வாதங்களை நமக்கு சொன்னேன். ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்வார். உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவார். கண்மலை கர்த்தர் நமக்கு அரணாயிருப்பார். அடைக்கலமாய் தேவன் நமக்கு இருப்பார். அவனுடைய அப்பம் கொடுக்கப்படும் என்று வாசித்தோம். அது மாத்திரமல்ல, தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் ஆமேன்னு சொன்னால் மட்டும் போதாது. மேலே இருக்கிற வசனம் நமக்கு வாழ்க்கையாய் மாற வேண்டும். நீதியாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. எது நீதியோ அதை நாம் செய்ய வேண்டும். எது நமக்கு நீதியாகப்படுதோ அதை செய்கிறதில்ல. எது வேதம் நீதி என்று சொல்லுகிறதோ அதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். செம்மையானவைகளை பேச வேண்டும். செம்மையானவைகள் என்று சொன்னால் நேர்த்தியானவைகள், உண்மையானவைகள், கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை நாம் வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கன் செய்யணும் பிரச்சனை பண்ணுறதுனால, சில தவறான காரியங்களை அங்கே இங்கே மாற்றி பண்ணுறது, அது ஏதோ பண்ணுறதுனால வருகிற சில ஆசீர்வாதங்களை, ஆதாயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ போயிடுச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அப்படி ஏமாற்றி ஏதாவது ஒன்று பொய் சொல்லியிருந்தா கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோம்? சம்பளம் கொஞ்சம் உயர்வாக கிடச்சிருக்குமே, இன்டர்வியூவில் தப்பாக சொல்லிட்டோமே சம்பளம், அது இது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இழிவான ஆதாயத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. பரிதானங்களை வாங்காதபடிக்கு, பரிதானம்னா லஞ்சம், வாங்காதபடி தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து, அல்லேலூயா, பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அவயங்களை பாதுகாக்க வேண்டும். கண்களில் நாம் என்ன பார்க்கிறோம் என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன கேட்குறோன்றதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பேசுகிறோன்றதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். கர்த்தர் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மழை வருதோ வருதையோ ஆண்டவர் நமக்கு வேண்டிய தண்ணீரையும் தருவார். ஆமேன். அப்புறம் என்ன நமக்கு தேவை? சாப்பாடு. ரெண்டையும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராக. அது மாத்திரமல்ல, இன்னும் 17ஆம் வசனத்திலிருந்து கீழே அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும்னா இயேசுவின் அரசாட்சியை குறித்து இந்த அதிகாரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நீதியாய் அரசாள போகிறவர். ஆமென். இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து நாம் எலெக்ஷனுக்காக நம்ம டிவிஷன் லீடர்ஸ் குரூப்பில் போடுறோம். அதை தயவுசெய்து டிவிஷன் லீடர்ஸ் உங்கள் குரூப்புகளில் போடுங்க. ஒவ்வொரு ஸ்டேட், ஒவ்வொரு மாநிலத்துக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேசத்தில் கட்டளையிடுவாராக. ஆமென். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு நீ நன்மையை செய்கிற தேவன். ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லாமே.
எல்லாமே விசுவாச பிள்ளைங்க தான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி நல்ல சத்தமா ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரகதன மரியாந்தல கதரபா. பரிசுத்த ஆவியான எங்க இருக்கிறீர்? நாங்கள் விடுதலை 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 அப்பா. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகள் எங்களுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம், எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹalleluya. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பந்திக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்க அப்படி எழும்பி நிற்கலாம். ஹalleluya. இன்னும் ஞானஸ்தானம் விடுத்து ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யாதவர்கள் தயவுசெய்து நீங்கள் காலதாமதம் செய்ய வேண்டாம். ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பரிசுத்த பிதாவே என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை பரிசுத்தப்படுத்தும், உமக்கு உகந்த பாத்திரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நான் வாசனத்தை வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தரானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவருடைய வெளியேற பெற்ற சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காய் கொடுத்திருக்கிறார். அவைகளை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இவைகளை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய இந்த பெரிய தியாகத்தை நினைவு கூறும்படி இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு கொள்ளுவோம். பந்தி உங்களுக்காய் பரிமாறப்படும். ஜெப நிலைமையிலே நாம் இவைகளை வாங்கிக் கொள்ளலாம். எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட திருக்கோலம் நிந்தனையா துதிக்கிறோம் கர்த்தாவே. நமக்காய் பிற்கப்பட்ட தேவனுடைய சரீரம், நமக்காய் சிந்தப்பட்ட வெளியேறப்பட்ட ரத்தம் கரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரீரத்துக்கு அடையாளம் இருக்கிற அப்பத்துக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, சிலுவை எங்களுக்கு பழையதாய் மாறிவிடக்கூடாது. சிலுவை எங்களுக்கு பழகி போனதாய் மாறிவிடாமல் எங்களுடைய பாவங்களுக்காக மீறுதலுக்காய் அடிக்கப்பட்ட கல்வாரி அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சரீரத்துக்காய் நன்றி ராஜா. இந்த அடையாளம் இருந்த அப்பத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஏகோபித்து நாம் அப்பத்தை புசிக்கலாம். ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற ரசத்துக்காய்
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் ஐயா, எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். எல்லாரும் ஏகோபித்து நாம் இந்த ரசத்தை பானம் பண்ணுவோம். அவருக்கு உகந்த பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை வணைந்து கொள்ளுவாராக. எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். விலையேற பெற்ற ரத்தம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. தகுதி இல்லாத எங்களை தேவன் தகுதிப்படுத்தினீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்வதற்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு சில நிமிடங்கள் நாம் அப்படியே ஜெப நிலையிலே எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, நீர் கடந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன் வாயை விரிவாய் திறத நான் நிரப்புவேன் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரப்பா. மட்டும் எங்களை ரட்சித்து நடத்தின தேவன் இனி நடத்தினீர் போதுமானவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதத்தை எப்படி நடத்துவோம் என்று தெரியாதிருந்த பொழுது கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நேர்த்தியாய் நடத்தி வந்தாரே. எத்தனையோ தேவைகள் இருந்த பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. அதற்காக கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம்மா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ நாச மோசங்கள், அழிவுகள், விபத்துகள், எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மை பாதுகாத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையும் எங்கள் தேசத்தையும் ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்திருக்கிறது, ஆகாரம் இல்லாமல் இருந்திருக்கிறது, வேலை இல்லாமல் இருந்திருக்கிறது, சுகம் இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் கையின் சாமர்த்தியத்தினால் இதை செய்ததென்று நான் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே இது கர்த்தருடைய கிருபையினாலே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய உண்மை நிமித்தம் அல்ல, எங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல, உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையும் நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன். ஆண்டவரே, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே. எந்தெந்த பகுதியிலே நான் மறக்கப்பட்டு இருக்கிறனோ அங்கெல்லாம் கர்த்தரனை நீ நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷர் மறந்து போகலாம், சூழ்நிலைகளை நம்மளுடைய காரியங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனால் என்னையும் உங்களையும் உண்டாக்கின ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை நடத்துவீராக என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கணும். உங்கள் பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் இவ்வளோ தேவை இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லாதபடிக்கு உங்களுடைய பாதத்தில் வைத்திரன் சாமி. என் தேவைகளை பார்க்கிற நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி சத்தம் எழும்பட்டும், நல்ல துதி சத்தம், துதி சத்தம். நல்ல கரங்களை உயர்த்தி, பரிசுத்த கரங்களை தேவ சமூகத்தில் உயர்த்தி ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நடத்துகிற விதம் ஆண்டவரே அது விசேஷமானது. ஹல்லேலூயா, ஆமென். எங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் பலனை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் தேவன் மீதி எடுக்க உதவி செய்வீராக. சபையிலும் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மீதி எடுக்க உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதோட வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே.
உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்கள் மாறும்படிக்கு எங்களுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்கவென்று சொன்னீரப்பா. சமாதானமே உன் அலங்கத்துக்குள்ளே தங்கியிருக்கணும் சொன்னீங்களே. ஆமென் ஆண்டவரே, சமாதானமும் சுகமும் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சமாதானமும் சுகமும் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ரிதா ரக்கர கிருபையை ஊற்றுங்க, கிருபையை ஊற்றுங்க, கிருபையை ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வியாதியை என்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரேன். எந்த வியாதியெல்லாம் எங்களை பயமுறித்து கொண்டு இருக்கிறதோ அவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவை சிலுவையிலே அறைந்து எடுத்து விட்டீர் ஆண்டவரே. ஆமென். சத்துருங்களுக்கு விரோதமாய் போட்ட எல்லா காரியங்களையும் நீர் அதை சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து விட்டீர் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. நம்ம இடத்துல என்ன இருக்கிறது என்றில்லை, என் தேவன் கரத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய கரம் ரொம்ப சின்ன கரம், என் மூளை ரொம்ப சின்னது, என்னுடைய சிந்தை சின்னது. ஆனால் என்னை உண்டாக்கின ஆண்டவருடைய சிந்தை அது பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய நோக்கை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்மணியாக கிறிஸ்துவ மேலே ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தேவைகளை பார்க்கல, நீர் பெரியவராக இருக்கிறேன். எனக்கு விசுவாசத்தை தாங்க, கொஞ்சம் விசுவாசத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த விசுவாசத்தினாலே ஆண்டவரே நான் காரியங்களை செய்யத்தக்கதான பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விசுவாசத்தை விட்டு போயிடக்கூடாது. ஆவிக்குரிய கிருபை வரங்களை விட்டு போயிடக்கூடாது. சத்தியத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. சத்துருடைய கையில் நான் போயிடக்கூடாது ஆண்டவர். இந்த உலகத்தின் கையில் நான் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த பாவத்தில் போய் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி கேளுங்க. இந்த மாதத்தில் எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய கிருபை வரங்களை கொடுங்க ஆண்டவரே. அதிக நேரம் ஜெபிக்க, அதிக நேரம் உபவாசிக்க, அதிக தேவனோடு பேசத்தக்கதாக, ஆத்துமாக்களுக்கு அதிகமாய் சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேணும் ஆண்டவரே. நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு ஆட்டோமேனுடைய குழந்தை ஐசி வார்டில் மூளையில் கசிவு வந்து படுத்திருந்தது. அவ்வளோதான், நாட்கள் குறித்தாங்களாம். அந்த ஆட்டோவில் பயணம் செய்கிற ஒரு பிள்ளை ஒரு பைபிளை கொண்டு போய் ஒரு ஜெபனியை கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆட்டோமேனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆனால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி அந்த ஆட்டோமேன் கொண்டு கொடுத்து அந்த வேதாகமத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அந்த இந்து மனுஷன்தான். ஆனாலும் கர்த்தர் சுகத்தை கொடுத்து அந்த டாக்டர்ஸ் சொன்னது ஆச்சரியம். அந்த சின்ன பிள்ளை செஞ்ச வேலை. ஆமேன். அவங்க இன்றைக்கி சபையில் வந்து சாட்சி சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எல்லாருக்குள்ளே இந்த பாரத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆமேன். நம்ம இப்போ கூடி வருது தேவனை ஆராதிப்பதற்கு. ஆனால் என் தேவன் ஜீவனோடு இருப்பது என்று நான் போய் தேசத்திற்கு சொல்ல வேண்டும். அவர்தான் இரட்சகர் என்று சொல்ல வேண்டும். அவர்தான் மீண்டும் வரப்போகிறார். ராஜாதி ராஜாக வந்து இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்திற்கு என்னை அழைத்து செல்வார் என்று நம்பிக்கை மனிதனிடத்தில் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆமே. வாயில திறந்து கேளுங்க. அல்லேலூயா. நம்ம ஆராதனைக்கு வருவது நன்றி சொல்வதற்கு. ஆனால் நான் புறப்பட்டு போய் தேவனுடைய சமூகத்திலே சாட்சியாய் மற்றவர்களுக்கு நிற்க வேண்டும். என் வாழ்க்கை சாட்சியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை மாற வேணும். என் வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பத்தின் தண்ணீரையை ஆசீர்வதிங்க. எல்லா பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பிஸ்னஸ் செய்கிறவங்க எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி முழங்கால் நின்று கையை உயர்த்தி அல்லேலூயா ஆண்டவரே நீங்கள் வாங்க என் பிஸ்னஸை தொடுங்கன்னு சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். அல்லேலூயா. ஆமாம். யார்கிட்டையாவது போய் நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லல. உங்களை உண்டாக்கின ஆண்டவர் உங்கள் பக்கத்தில்
பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாரு. அவர் பக்கத்தில் போய் சொல்லுவதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்த வேண்டும். எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்குன்னு ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ ஜோம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு இது தெரிஞ்ச பிஸ்னஸ், உங்கள் சம்பளத்தை கர்த்தர் உயர்த்தி தரணும். ஆமேன், மீதி எடுக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லா இடமும் இந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குது நம்மளை பார்த்து ஆச்சரியமாக கேட்கணும். கர்த்தர் எங்களுக்காக செய்தார். வனாந்திரத்தில் எப்படி நடந்து வந்தீங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எல்லாரும் கேட்டிருப்பாங்க. இந்த யோர்தானை எப்படி திறந்து போனீங்க. ஆமேன், எங்கள் ரட்சகர் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் வைத்து பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்துகிறீர் என்பதை காண்பிக்க கிருபை செய்யுங்க. அநேகருக்கு சம்பளம் கொடுக்கிற கரங்களாய் எங்கள் கரங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வீராக. சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். சபையின் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பின்மாற்ற ஆவி கிரியை செய்யக்கூடாது. எல்லாரும் சபை முழுவதும் நெகேமியாவின் பாரத்தை கர்த்தர் போட வேண்டும். சபை ஒரு பில்டிங் கட்டுறது அல்ல, அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்கத்தக்கதாக. ஆமென். நின்றுக்கிட்டே தூங்கக்கூடாது. நல்ல கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. இயேசுவேன்னு சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சபையை நீர் ஆண்டவரே, இந்த சபையை பார்த்து நீ சந்தோஷப்படணும் ஆண்டவரே. என் இருதயத்தை வாஞ்சையை நிறைவேற்றுகிற சபையாக இருக்கிறது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மைமைப்படுத்த, ஒரு நாள் உம்முடைய நாமத்துக்கு தீங்கு விளைவிக்காதபடிக்கு எங்களை நீர் ஆட்கொள்வீராக. தேசத்துக்காக ஜெபிக்க போகிற என் தேசம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. தண்ணீர் இல்லாத பஞ்சம். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென் ஆண்டவரே. இந்த இந்தியாவிலேயே 3வது இடத்துல இருக்குது நம்ம சேலம். அனல் பயங்கரமாக இருக்கிறது. கர்த்தர் அதை மாற்றி போட்டு ஒரு இடியுடன் கூடிய மழையை கர்த்தர் தேவன் தருவீராக. இந்த மாதத்திலே இந்த அக்கினி அவிழ்ந்து போகும்படிக்கு கர்த்தர் ஒரு பெரிய மழையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆச்சரியப்படணும். இந்தியாவிலே தண்ணீர் இருக்கிற இடம் சேலம் என்று சொல்லணும் ஆண்டவரே. அப்படி ஒரு சமாதான பட்டணமாக எங்கள் பட்டணத்தை மாற்றி கொடுங்கப்பா. ஒரு நீதிமான் நிமித்தம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. எங்களை நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் குறைகளை மன்னிங்கப்பா. இந்த தேசத்திற்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைங்க தகப்பனே. நாங்கள் இருக்கிறது இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. கையத்தலை மேகம் எழும்பட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். சபையில் நடக்கிற எல்லா திருமண காரியங்கள் தடையில்லாமல் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமீன். வரிசையா பிள்ளைகள் திருமண காரியங்கள் அது ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கிப்பட வேண்டும். ஒவ்வொருத்தரும் உபவாசித்து முழங்காலில் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற தாயாய், தகப்பனாய், மகனாய், மகளாய் நம்முடைய சமூகத்தை, நம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அல்லேலூயா. ஆண்டவரே, சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களும் ஆஸ்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. சபையின் தேவை இந்த மாதத்தில் போர் போட கர்த்தர் கிருபை செய்வீராக. தடையை நீக்கி போடுவீராக. எங்கள் பாஸ்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. அவருக்காக, மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனே, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க ஆண்டவரே, சாட்சியுள்ள ஒரு ஊழியத்தை செய்ய அந்த ஒரு பலனை கொடுப்பீராக. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுங்க ஆண்டவரே. ஆமாம். எல்லா டிவிஷன் லீடர்ஸ், கேர்சல் லீடர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், கொயர் டீம் எல்லாருக்காக ஆமேன் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். வாலண்டியர்ஸ்க்காக, டீனேஜுக்காக, யூத் டிபார்ட்மெண்ட்டுக்காக எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன். 1000 பிள்ளைகளை நாங்கள் ரீச் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. தண்ணீரின் மேல் ஆகாரத்தை போடுன்னு சொன்னீங்களே, நாங்கள் போட்டு விடுகிறோம் ஆண்டவரே. விளைய செய்கிற தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதை நடத்துவீராக. அடியாளுக்காக ஜோமனுங்க. காலேப்பின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். எல்லா பலவீனங்கள் மாறணும். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த பூமியில் வைத்திருக்கிற நோக்கத்தை 100% நிறைவேற்றத்தக்கதாக வைராக்கியத்தின் அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல பலனை, சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது.
சகலத்தையும் மததனும் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமீன். +2 10th பிள்ளைங்க +2 ரிசல்ட் எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி காலேஜ் ஃபீஸ் கட்டணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமீன். அல்லேலூயா. நல்ல ரிசல்ட் வரணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாலிய பிள்ளைகள் பாவத்தில் விழுந்துடக்கூடாது. சத்துரு கொண்டு வந்து நயம் காட்டுவான். அந்த நயத்தில் விழுந்து சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆமீன் தேவ சித்தத்தை அறிகிற பிள்ளைகளாக எங்களுக்குள்ளே ஜீவனை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஃபீஸ் கட்ட தேவையான பலனையும் கர்த்தர் கொடுப்பீராக. கர்த்தர் நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. அநேக சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. இப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுதும் போக்கில் வரத்திலையும் பாதுகாப்பு கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமேன். காணிக்கை கொண்டு வந்திருக்கிறோம். ஆமேன். கர்த்தர் கொடுத்ததிலிருந்து கொண்டு வந்த காணிக்கை கரங்களில் எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவரே கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அம்மைக்கு குழுக்கி சரிந்து விழுபடி திரும்ப மடியிலே கொடுக்கிற தேவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல நீ வாங்கு என்று சொல்லியிருக்கிறேன். உற்சாகமாய் எங்கள் கைகளை உமக்கு நேராய் கொடுக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் காணிக்கையும் எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிக்காது. ஊழியத்திற்கும் ஆண்டவரே சபை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் இயேசுதேவா, நான் நினைத்தேன் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நான் நினைத்தேன் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கையிலே அப்பா ஸ்தோத்திரம் செயல்படட்டும் கர்த்தாவே. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் நீர் வைக்க போகிறீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசுரத்துக்களை ஏற்கனவே நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுவீராக. தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. மீதம் எடுக்க உதவி செய்வீராக. அப்பா தொழில் வியாபாரத்தில் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் ரட்சிப்பீராக, தொடுவீராக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு. இந்த கீபோர்டுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். கீபோர்டு இந்த ஆடியோ சிஸ்டத்துக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா அந்த கீபோர்டு ஹalleluya வாங்க உதவி செய்யுங்கப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த மிக்சர் PA சிஸ்டம் இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல வாய்க்க பண்ணுவீராக. சீக்கிரத்தில் வாங்க உதவி செய்யுங்கப்பா. சீக்கிரத்தில் போர் போட உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திர தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்யம் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
God bless.